உங்கள் பெயரில் போலி சிம் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி பிளாக் செய்வது? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே, உங்கள் பெயரில் போலி சிம் இருப்பதை எளிதில் கண்டுபிடிக்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களை விரிவாக பார்க்கலாம். அதிகரித்து வரும் மோசடி அச்சுறுத்தல் குறித்து பில்லியன் கணக்கான மொபைல் பயனர்களை தொலைத்தொடர்புத்துறை எச்சரித்துள்ளது. சைபர் குற்றவாளிகள் உங்கள் அடையாளத்தை பயன்படுத்தி போலி சிம் கார்டுகளை வழங்கலாம். போலி ஆவணங்கள் மூலம் பெறப்பட்ட இந்த சிம் கார்டுகள் சைபர் மோசடியை எளிதாக்கும். இது உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த அச்சுறுத்தலுக்கு எதிரான பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை விவரிக்கும் ஒரு வீடியோவை சமூக ஊடகங்களில் தொலைத்தொடர்புத்துறை பகிர்ந்துள்ளது. அதில் சைபர் குற்றவாளிகள் உங்கள் ஆவணங்களை பயன்படுத்தி மோசடி சிம் கார்டுகளை உருவாக்க முடியும். இத்தகைய போலி சிம் கார்டுகள் பல்வேறு சைபர் மோசடிகளுக்கு பயன்படுத்தப்படலாம். உங்களை பாதுகாத்துக் கொள்ள தொலைத்தொடர்புத்துறை வழங்கிய சஞ்சார் சதி போர்ட்டலை பார்வையிட்டு உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் செயலியில் உள்ள சிம் கார்டுகளை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறது. உங்கள் அடையாளத்துடன் தொடர்புடைய ஏதேனும் அறிமுகமில்லாத எண்களை நீங்கள் கவனித்தால் உடனடியாக சஞ்சார் சதி போர்ட்டல் அல்லது மத்திய அரசு அறிமுகப்படுத்திய செயலி மூலம் புகார் அளிக்கவும் என கூறப்பட்டுள்ளது. உங்கள் பெயரில் வழங்கப்பட்ட போலி சிம் கார்டை எவ்வாறு அடையாளம் காண்பது? தொலைத்தொடர்புத்துறை அதன் வீடியோவில் ஒரு நேரடியான செயல்முறையை வகுத்துள்ளது. முதலில் சஞ்சார் சாத்தி போர்ட்டல் அல்லது செயலிக்கு சென்று பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றுங்கள். முதலில் சஞ்சார் சாத்தி இணைய போர்ட்டல் அல்லது செயலிக்கு செல்லவும். உங்கள் பெயரில் மொபைல் இணைப்புகளை அறிந்து கொள்ளுங்கள் என்று பெயரிடப்பட்ட விருப்பத்தை தேர்ந்தெடுங்கள். இதை தேர்ந்தெடுத்த பிறகு TAFCOP-இலிருந்து ஒரு புதிய சாளரம் தோன்றும். தொலைத்தொடர்புத்துறை வழங்கப்பட்ட கேப்சாவுடன் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிடவும். அடுத்து உள்நுழைய உங்கள் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட OTP-ஐ உள்ளிடவும். பின்னர் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து சிம் கார்டுகளின் பட்டியலையும் நீங்கள் காண்பீர்கள். ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத எண்களை கண்டால் அவற்றை தேவையில்லை என்று குறிப்பதன் மூலம் அவற்றை அகற்றக் கோரலாம். தொலைத்தொடர்புத்துறை மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உங்கள் கோரிக்கையை பெற்றவுடன் தகுந்த நடவடிக்கை எடுத்து உங்கள் பெயரில் வழங்கப்பட்ட மோசடி எண்ணை பிளாக் செய்து விடுவார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.